SRH ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். மீன் குழம்பு தான் ரெடி பண்ணியிருக்கிறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழம்பு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். நான் சாதத்துக்கு ரெடி பண்ணிக்கிறேன். இட்லி, தோசை, ரைஸுக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீன் குழம்பு. இங்கே பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட கொஞ்சம் சங்கரா மீனும் வறுத்துருக்குறேன். இங்கே பாருங்கள், மீனெல்லாம் உடையாமல் நல்லா நைஸாகவே வரும். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். இது மாதிரி சூப்பராக சமைச்சு நீங்களே சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 10 மிளகாய், வரமிளகாய் எடுத்துருக்கேன். இது கூடவே 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, டேபிள் ஸ்பூனால் எடுத்துக்கோங்க. அதே அளவுக்கு கடலைப்பருப்பு, மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், பாருங்கள் 1/4 ஸ்பூன் வெந்தயம், பாருங்கள் தனியா ஒரு 50 கிராம் இருக்கும். 7 ஸ்பூன் சேர்த்தா போதும். ஒரு 50 கிராம் வர்ற மாதிரிக்கு சேர்த்துக்குங்க. எல்லாமே தீயை குறைவாக வச்சு நல்லா செவற அளவுக்கு வறுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, காஞ்ச கருவேப்பிலை இருந்தால் இன்னும் நல்லா மணமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா வறுப்பட்டுடுது. நம்ம இதை ஆற வச்சுட்டு மிக்சியில் பொடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஜாரில் எல்லாமே சேர்த்துருங்க. கூடவே 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, நைஸாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே மணமாக வாசனையாக இருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா இது மாதிரி ரெடி பண்ணி மீன் குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இவ்வளோ வாசனை இருக்குது பாருங்கள். நான் பெருங்காயத்தூள் வச்சுருக்கேன், அதனால் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வறுக்கும் போதே கட்டி பெருங்காயம் இருந்தால் சேர்த்து இது கூட சேர்த்து அரைச்சின்னா இன்னும் ரொம்ப வாசனையாக இருக்கும். பெருங்காயத்தூள் எடுத்து சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், புளி வந்து எலுமிச்சம்பழம் சைஸு, பெரிய எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி கரைச்சல் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கத்திரிக்காய் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். கலர் மாதிரி இருக்கும். இப்போ புளி கரைசலில் ஊற்றிடலாம். நல்லா ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. புளி தண்ணி சேர்த்து வச்சு இந்த மீன் குழம்புக்கு தகுந்த கல் உப்பு, நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க தூளை வந்து சேர்த்துருங்க. நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விடுங்க. பொடி பண்ணோம் இல்லையா, அதிலேயே வந்து ஒரு 3 வெங்காயம், சின்ன வெங்காயமாக இருந்தாலும் பரவாயில்ல, பெரிய வெங்காயம், நான் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி 3 தக்காளி, எல்லாம் பல்ஸ் மோடில் விட்டு விட்டு அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அரைச்சிட்டேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற குழம்புல அப்படியே சேர்த்துருங்க. ஒரு கலந்துட்டு தட்டு போட்டு மூடி வைங்க. ஒரு 1/4 மணி நேரம் குழம்பு கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து மீன் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா மீன் குழம்பு நல்லா கொதிச்சிடுது. நம்ம மீன் சேர்த்துடலாம் இப்போது. இங்கே பாருங்கள், சங்கரா மீன் தான் எடுத்து வச்சுருக்கேன். க்ளீன் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்ம இப்போ மீனெல்லாம் வந்து மீன் குழம்புக்கு சேர்த்துருவோம். கொதிக்கிற குழம்புல சேர்த்துருங்க. எல்லா மீனும் சேர்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வைங்க. நம்ம உடனே தாளிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மீன் குழம்பு நல்லா கொதிச்செடுத்து நம்ம தாளிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஒரு குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் மீன் குழம்புக்கு கூடுதலாக சேர்த்தா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். வடகம் நல்லா உடச்சி விடுங்க. நம்ம வீட்டிலே ரெடி பண்ண வடகம் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கூட போட்டிருக்கேன். பார்த்து இதை மாதிரி வெயில் காலத்தில் ரெடி பண்ணி வச்சுக்கங்க. இந்த மாதிரி குழம்பெல்லாம் தாளிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே கருவேப்பிலை,
கொஞ்சம் சோறட்டும். ரொம்ப தீச்சிட போகிறீங்க. தீ குறவா வைக்கணும். வடகத்துக்கெல்லாம் தாளிக்கும் போது தீ கம்மியாக வைங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள், இங்கே பாருங்கள் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருது. நம்ம குழம்பு கொதிக்குது இல்லையா, அதில் கொண்டு போய் சேர்த்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள் சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதிக்க வச்சு மீன் சேர்த்தனா மீன் உடையாமல் வரும். பாருங்கள் ஒரு மீன் கூட உடையில பாருங்கள். நான் கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். முருங்கைக்காய் மாங்காய் இருந்தால் கூட சேர்க்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. மீன் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். மணக்க மீன் குழம்பு ரெடியாக இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். அரைச்சி விட்ட மீன் குழம்பு ரெடியாக இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.